ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த ரைஸஸ் ப்ரீடிங்கை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ இருக்க போகுது. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ரைஸஸ் ப்ரீடிங்கிறது ரொம்ப 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 ஒரு ஈஸியான ப்ரீடிங் தான். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மேல் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேலுமே ரொம்ப தலையே சுற்றுது. ஏன்னா மெயிலும் முட்டை வச்சுட்டு சுற்றுது, ஃபீமேலும் முட்டை வச்சுட்டு சுற்றுதுங்க. இல்லை மெயில் வைக்கிற முட்டையை ஃபீமேல் வச்சுக்குதான்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த ரைஸஸ் பொறுத்த வரைக்கும் முட்டை சகட்டி மணிக்கு வைக்குதுங்க. நீங்கள் வந்து இந்த ரைஸ் ஃபிஷ் ப்ரீடிங் ரொம்ப ஈஸி தான். இதை வந்து டப்பா மட்டும் ஒரு 4-5 டப்பா தேவைப்படும் இந்த ப்ரீடிங் பண்ணுறதா இருந்தால். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீடிங் அதாவது இங்கே பாருங்கள், இப்படி பின்னாடி முட்டையை வச்சு சுற்றுங்க. ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்க போகுதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இந்த மீன் முட்டை வைக்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு மீன் மட்டும் பண்ணாது, எல்லா மீனுமே மேக்ஸிமம் பண்ணோம். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டு, இந்த பிளான்ட்லாம் பாருங்கள். இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாக எக்கு தாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த இதெல்லாம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கே எக் இருக்குது. ஸோ இங்கே எக்கு, ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே எக் இருக்குது. நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியறது இந்த எக்கு தான், பட் ஆனால் அது ஃபுல்லாக எக்காக தான் இருக்குது. நம்ம அந்த டச் பண்ணால் தான் ஃபீல் பண்ண முடியும். இப்போ இந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் 2-3 நாளைக்கு வச்சுருப்பேன். இன்னும் நாளைக்கே மேக்ஸிமம் இந்த டப்பாவில் பிரிச்சிருவேன். ஏன்னா நிறைய முட்டை வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரிச்சுருவேன். இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் இந்த டப்பாலேருந்து மீனுங்களை பிரித்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 நாள் ஆகிடுச்சுங்க. இந்த 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் முட்டை பொரியல மேக்ஸிமம் ஒரு 5 நாள் வரைக்குமே எடுக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த முட்டை பொரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் வரைக்குமே எடுக்குது. ஆனால் ரொம்ப ஈஸியான இது தான். இது ஃபுல்லாக முட்டையாக தான் இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதில் அவ்வளோ முட்டை தான். இங்கே தொட்டோம்னா அவ்வளோ இது. ஆனால் இந்த டைம் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பாசம் பிடிக்க விட்டேன். பட் முட்டை ஹேட்ச் ஆகாமான்னு தெரியல. மேக்ஸிமம் ஹேட்ச் ஆகாததுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா குட்டி அவ்வளோ வந்து கிடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக எடுத்த பேட்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்குன்னு நினைக்கிறேன். 1 வீக்கு முன்னாடி, 1 வீக் கூட இருக்காது, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தனியாக பிரித்தேன். டப்பா ஃபுல்லாக குட்டியாக தான் இருக்குது. ஸோ அந்த டப்பா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா குட்டிங்க தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பிரித்தேன் தனியாக. ஃபுல்லாக குட்டிங்க, இந்த டப்பா ஃபுல்லாக குட்டிங்க தான். ஸோ இது வந்து போன வாரம் பிரித்தது, ஓகேங்களா? ஸோ இது வந்து போன வாரம் பிரித்தது. இதுவுமே டப்பா ஃபுல்லாக குட்டியாக தான் இருக்கும். அப்படி அப்படியே பிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டப்பா வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா அதை அப்படியே முட்டை பாட்டுக்கு ஹேட்ச் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பொரிஞ்சுது. இதுவுமே அதே மாதிரி தான். இது 3 வாரத்துக்கு முன்னாடி பொரிஞ்சு அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். 3 வாரத்துக்கு முன்னாடி பொரிஞ்சுது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பொரிஞ்சு எல்லாமே ஒட்டுக்க விட்டேன். ஏன்னா எத்தனை டப்பாங்க வைக்கிறதுங்க பாருங்கள், எவ்வளோ குட்டியும் பாருங்கள். உண்மையாலுமே இந்த ப்ரீடிங் வந்து ரொம்ப 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 ஈஸி தான். பட் தண்ணி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மீனும் சைஸ் ஆகுது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது, ஓகேங்களா? அது கப்பிக்காகட்டும் இந்த ரைஸ் ஃபிஷ்காகட்டும் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுங்கள். டப்பா தான் வேணுங்க. டப்பா நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா குட்டிங்க பாட்டு ஹேட்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பொறுமை ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க. எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முட்டை வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரிக்காமல் முட்டிங்கன்னா குட்டியை சாப்பிடுது. ஏன்னா முட்டையை சாப்பிட்றதுல இந்த ரைஸ் ஃபிஷ் வந்துட்டு அது ஒரு ஆச்சரியமாக என்னென்னு தெரியலைங்க. குட்டியை சாப்பிட மாட்டேங்குது, முட்டையை சாப்பிட மாட்டேங்குது, ஆனால் குட்டியை சாப்பிடுங்க. அதே மாதிரி இதில் மேலு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். பட் என்னென்னா எனக்கு என்ன ஒரு ஃபீல்னால் இது வந்து ஸ்னெயில் மாதிரியோ அந்த மாதிரி ப்ரீடு மாதிரியோ, ஏன்னா வந்து மெயிலும் முட்டை வைக்கிது, ஃபீமேலும் முட்டை வைக்கிதுங்க. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 மீன் 10 மீன் தான் வச்சுருந்தேன். ஒரு மீன் யாருக்கோ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 9 மீன் நம்ம தான் இருக்குது. 9 மீனுமே முட்டை வைக்குங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பட் இது ப்ரீட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலோட முட்டையை வந்து பார்த்திங்கன்னா மேல் வச்சுட்டு சுற்றுதானும் தெரிய மாட்டேங்குது, ஓகேங்களா? அந்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஓகே, எப்படி இருந்தால் என்ன, நம்மளுக்கு தேவை குட்டி தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு நேரம். நல்லா நிறையா குட்டி வைக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடு கூட பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு ப்ரோ இது மாதிரி நானும் சேல் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ, எப்படி ப்ரோ இதெல்லாம் நான் பண்ணலாமா, மார்க்கெட் வேல்யூவில் எப்படி ப்ரோ, இப்போ நம்ம வாங்கினா இவ்வளோ ரேட்டுக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொஸ்டின் எடுத்தோன்னே கேட்குறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூங்கிறது இப்போ நம்ம கையில் உற்பத்தி பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது. அதாவது அதே மாதிரி இப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்கன்னா உங்களோட கையில் தான் இருக்குது. உங்களோட ப்ரைஸ் சொல்லுங்கள், உங்களுக்கு கட்டுப்படி ஆனிச்சுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்கிட்ட லாஸ்ட் மந்த்து கூட ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பர்பிள் பெரி பேர் வந்து ப்ரோ நான் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வாங்கினேன் ப்ரோ, பேர் வந்து 260 ரூபாய்க்கு வாங்கினேன், ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு வந்து 160 ரூபாய்க்கு விற்கிறேன் ப்ரோ, நீங்கள் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு விற்கிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் வந்துட்டு சொன்னேன் ப்ரோ நான் விற்கிறதே 140 ரூபாய்க்கு தான் பேர் விற்கிறேன் ப்ரோ, நான் எப்படி ப்ரோ உங்கள்கிட்ட இருந்து 140 ரூபாய்க்கு எடுக்கிறது, சார் 160 ரூபாய்க்கு எடுக்கிறது, நான் விற்கிறத 140 ரூபாய் தான் கொடுக்குறேன் அப்படின்னதுக்கு அவர் வந்துட்டு ப்ரோ இல்லை ப்ரோ இது வந்து அந்த ஊர்லேருந்து எடுத்தோம் ப்ரோ, அந்த குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்னா. கொண்டு வந்த பார்த்தா ப்ரோ இந்த மீன் பாருங்கள், இந்த 2 ஒன்று தானே அப்படின்னா, ஆமாம் ப்ரோ 2 ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. அப்போ எப்படி ப்ரோ நான் வாங்குறது அப்படின்னு சொன்னேன். ப்ரோ இல்லை ப்ரோ நான் வாங்கினது 260 ரூபாய்க்கு ப்ரோ, நீங்கள் வேணால் 160 ரூபாய்க்கு எடுத்துக்கோ. இல்லை ப்ரோ எனக்கு வேணாம் ப்ரோ, நான் தேவைப்பட்டா சொல்கிறேன் அப்படின்ட்டு
அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணார், ப்ரோ இல்லை ப்ரோ நான் வேணாம் ப்ரோ, என்னோடய ப்ரைஸ் இதானே நீங்களும் பார்க்குறீங்களா அப்படின்னு. ஆமாம் ப்ரோ நான் வந்து இப்போ ஓகே ப்ரோ ஒரு 10 ரூபா குறைச்சிக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை ப்ரோ எனக்கு வேணாம் ப்ரோ நான் தேவைப்பட்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் ஓகேங்களா. அவரும் கொண்டு வந்தார், நானும் வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நம்ம ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறோன்னா நம்ம அதை சொல்லணும், அதை வந்து வாங்காத அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பொருளோட வேல்யூ வந்து எப்படி ப்ரோ மாறுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது இவ்வளோ ரேட் இருக்குது, நான் திருப்பி இது பண்ணும்போது என்ன ப்ரோ மார்க்கெட் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது இங்கே தாங்க நம்மளுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷை நான் லாஸ்ட் இயர் எனக்கு தெரிஞ்சுங்க, நான் லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் ஆல்மோஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். இந்த ரைஸ் ஃபிஷ் பற்றி எனக்கு லாஸ்ட் இயர் தெரிய வந்துச்சு. அப்போ வந்து இந்த ரைஸ் ஃபிஷ்ஷில் பீக்குங்க, அதாவது பீக்லாம் இல்லை, பீக்குங்கிற மாதிரி பீக்லாம் இல்லை. அப்போ வந்து எனக்கு இந்த ரைஸ் ஃபிஷ்னால் யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட்லாம் இல்லை. அப்போ வந்து பேர் ஆல்மோஸ்ட் 1000 ரூபா கொடுத்தா இந்த ரைஸ் ஃபிஷ் வர மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு இந்த எல்லோ கோய் கப்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து பெரிய லெவலில் யாருக்கும் தெரியல, நம்மளும் சரி வாங்கலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஓகே நம்ம எடுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்போ என்னோட மார்க்கெட் நான் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஓகேங்களா. அப்போ 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு மேலே தான் இருந்துச்சு. ஓகே நம்ம வாங்கலாம்டா அப்படின்னு சொல்லி நானும் ப்ரீட் போட்டேன், நல்லாவே உற்பத்தி ஆச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே ப்ரீட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே நம்ம இப்போ ஒரு பேர் 250னா ஒரு பேருக்கு ஒரு பேர் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு பேரை தாண்டி நிறையா பேருக்கு நிறையா பேரை கொடுத்துட்டு தான் இருப்போம், அதுவும் என்னோட கஸ்டமர் தெரியும். ஸோ ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு 5-6 மாதத்தில் உதாரணத்துக்கு ஒரு 1000-2000 குட்டி உற்பத்தி பண்ணிட்டோம், 2000 மீன் நம்மள்ட்டே இருக்குது அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் நம்ம ட்ராப் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட குட்டி நிறைய உற்பத்தி ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ என்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 800 குட்டி பக்கம் இருக்கும். இது போக எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நிறையா குட்டிங்க இருக்குது. ஸோ நிறைய விதமான ரைஸ் ஃபிஷ்க்குள்ளே கொண்டு வரோம். அப்படிங்கிறப்ப இந்த ரைஸ் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து போட்டுருவோம், தூர போட்டு வேறு வந்து அதாவது எப்படின்னா இது ஒரு 2000 உற்பத்தி பண்ணிட்டோமா அதை எங்களுக்கு கொடுத்தா போதுங்கிற மாதிரி இருக்கும்போது ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ணி தான் கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகும். அதே மாதிரி என்னென்னா ஸோ ப்ரைஸ் ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுங்க உங்களோட இதில் தான் இருக்குங்க. இப்போ நான் ஒரு ப்ரைஸ் சொல்கிறேன்னா அது வாங்குறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு ப்ரைஸ் சொல்கிறான்னா அவன்றது நான் வாங்காது என் கையில் தான் இருக்குது. ஓகேடா நீ இந்த ப்ரைஸ் கொடுக்கறனா கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னன்னா அவனுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா கொடுப்பான், இல்லாட்டி கொடுக்க மாட்டாது. அவங்க தனிப்பட்ட விருப்பம் ஓகேங்களா. நம்ம எப்பயுமே ஒரு பொருளை மார்க்கெட் பண்ணும்போதுங்கிறது நம்மளோட ப்ரைஸ் சொல்லணும், வாங்காது கஸ்டமரோட கையில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி விற்கவும் முடியாது. இந்த இது இருக்குது வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த லைனுக்குள்ளே வரவங்க புதுசாக வரவங்க என்னன்னா ஒரு மாயை மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு பேர் வாங்கினா இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே வந்து தயவு செஞ்சு நான் இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க எல்லாருமே நிறையா ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டில் நிறைய பல்காக வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. ப்ரோ நான் இது ஒரு 3 லட்ச ரூபா போட்டால் எவ்வளோ ப்ரோ வரும், எடுத்த உடனேலாம் அவ்வளோ கப்பிலாம் நம்மளாலே பண்ண முடியாதுங்க. அதான் சொல்லுவேன் ப்ரோ, இதில் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு நிறைய இவ்வளோலாம் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அவ்வளோ காசில் போட்டு இது பண்ணிடாதீங்க. அமௌண்ட் வேல்யூ எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு 5 பேர் 10 பேர் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு தான் என்னோட இது கைடாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஏன்னா எல்லாருமே பேசும்போது என்னென்னா ஒருத்தர் மாதிரி இருக்க மாட்டாங்களா. ஒருத்தர் அமௌண்ட் போடுங்க அப்படின்னா உடனே போடுற மாதிரி தான் இன்றைக்கெலாம் கண்டிஷன் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஆசை தான் எல்லாருக்குமே இருக்குது தான். ஆனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க, தெரியாத தொழில தயவு செஞ்சு போடாதீங்க ஓகேங்களா. நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எடுத்த உடனே ஒரு 2 பேர் 3 பேர் வாங்க, அது வீட்டில் வளர்த்துங்க. உங்கள் எல்லா இப்போ என்கிட்ட காடு தோட்டம் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த உங்கள் தண்ணியில் போட்டு ஒரு 5 பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். அது செட் ஆனிச்சுன்னா அப்புறம் பெரிய லெவலில் பாண்டு எல்லாமே போடுங்க. ஏன்னா எடுத்த உடனே தயவு செஞ்சு அந்த மாதிரி பாண்டெலாம் போட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மெயினாக அந்த மீனுங்களுக்கு செட் ஆகக்கூடியது மெயினாக தண்ணி ப்ளஸ் ஃபுட்டு தாங்க. இந்த 2ம் செட் ஆனிச்சுன்னா மீன் எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் தான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒன்றே தான் சொல்லிக்கிறேங்க. ஸோ அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு, நம்மளும் அதை பண்ணுறோம். எனக்கு அவன் பண்ணுறான்டா, எங்கள் சொந்தக்கார பையன் பண்ணுறான் ப்ரோ, அவன் நல்லா சம்பாதிக்கிறான் ப்ரோ, நானும் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நேற்று கூட சொன்னார். தயவு செஞ்சு அப்படிலாம் இறங்கிடாதீங்க ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து அவருக்கு அந்த ஃபீல்டு செட் ஆகுது, ஓகே உங்களுக்கு என்ன ஃபீல்டு செட் ஆகும் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அவர் பண்ணுறாருங்கிறதுக்கோசரம் அந்த ஃபீல்டே சூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு தான் ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு செட் ஆனிச்சுன்னா சூப்பராக செட் ஆகும். அதே மாதிரி இறந்துச்சு தண்ணி செட் ஆகலை அப்படின்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா காணாமையே போயிடும். எங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வரைக்குமே நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கடை வச்சுருக்கோம், நம்ம ஓகே நம்ம எதாவது பிடிச்சதுன்னா எடுத்துகிட்டு வந்து போகிறோம் எல்லாம் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைக்கோசரம் நம்மளாம் பண்ணும்போது என்னென்னா ஒரு 1000 ரூபாய்க்கு பேர் வாங்குவேன். அதை எதுக்கு வாங்குறேன்னு வீட்டில் திட்டுவாங்க, இவ்வளோ காசு கொடுத்து எவ்வளோ வாங்குற மீன் அப்படின்பாங்க. பட் நம்மளுக்கு பிடிச்சி செய்கிறோம் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த காசு வேல்யூ எல்லாமே தெரியாது. இதே வந்து பிஸ்னஸ் ரீதியாக பண்ணும்போது என்னென்னா ஐயோ இவ்வளோ காசு போட்டு வாங்குறோம், இவ்வளோக்கு விற்க முடியுமா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்துடும் ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு பொறுமையாக போங்க, பொறுமையாக அமௌண்ட் போடுங்க, இது பண்ணுங்கள். உங்களுக்கு செட் ஆனிச்சுன்னா சூப்பராக வரும் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி அந்த ரைஸஸ் எல்லாமே அதே மாதிரி தான். உங்களுக்கு செட் ஆகி குட்டி வந்துச்சுன்னா அப்புறம் குட்டி வரவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், எல்லாத்துலேயும் சொல்லுங்கள் ப்ரோ இது மாதிரி நானும் மீன் பண்ணுறேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, யூடியூப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வளர்த்துறது எல்லாமே சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வளரணும், நம்மளும் வளரணும். அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இதில் மேக்ஸிமம் தப்பு 1-2 இருக்கும். பட் நான் அதை நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் அட்ரஸ் பண்ணுவாங்க, ப்ரோ இது இல்லை ப்ரோ, இந்த இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறதையும் நம்ம ஏற்றுக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லும் போது ஒன்றும் இதாகிட மாட்டோங்க. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு பெரிய லெவலில் அமௌண்ட் வச்சுருக்கீங்க எல்லாருமே, இது சந்தோஷம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக ஒருத்தர் சொல்கிறாருங்கிறதுக்கோசம் இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இதில் 5 லட்சம் போடுங்க இதில் வந்துடும் அப்படின்லாம் சொன்னால் நம்பாதீங்க. யாராலையும் ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா உள்ள போகிறீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை வேணும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தயவு செஞ்சு கண்மூடித்தனமாக யாரை நம்பி அமௌண்ட் போடாதீங்க. உங்களுக்குன்னு வந்து நேரம் வந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருமே இது பண்ணுவோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ மேக் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் ஃபிஷ் ப்ரீடிங் சொல்லிட்டு மெயினாக அதை சொல்லணும் தான். ஏன்னா ரீசெண்ட் டைமில் எனக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் வருது, ப்ரோ நானும் பண்ணுறேன் ப்ரோ, காசு நிறையா வச்சுருக்கேன் ப்ரோ, ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ, ஏதாவது சொல்லுங்கள், நான் போடுறேன், இதில் பண்ணலாமா, அதில் அந்த கப்பி டிமாண்டா, ஸோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், காசெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ஆரம்பிங்க. வீட்டில் வேலைக்கு போகிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கடுப்பாக தான் இருக்கும், சில நேரத்தில் இதாக தான் இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக முடியாதுங்க, ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு பொறுமையாக பண்ணிக்கோங்க. அமௌண்ட்லாம் வச்சுருந்தா பத்திரமா வச்சுக்கோங்க. பண்ணணும்னு ஆசை இருக்கா, ஒரு 5 பேர் 10 பேர் வாங்கி ப்ரீட் பண்ணுங்கள். செட் ஆனிச்சுன்னா ஃபுல்லாக நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போட்டு போங்க, ஓகேங்களா? அவங்க பண்ணுறாங்க நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பெரிய லெவலில் போட்டுறாதீங்க, ரொம்ப டஃப் தான், ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த ரைஸ் ஃபிஷ் ப்ரீடிங் ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரீடிங் தான். பட் என்னென்னா வெரைட்டிஸ் ஃபுல்லாக இப்போ அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. நீங்களும் வெரைட்டிஸ் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்போது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஆகலாம், எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப ஈஸியான ப்ரீடிங் தாங்க அந்த ரைஸ் ஃபிஷ் ப்ரீடிங். தாராளமாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா செட் ஆகும், ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லாமே ஃபுல்லாக ரைஸ் ஃபிஷ் ப்ரீடிங் தான் போட்டிருக்கேன், செம்ம சக்ஸஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.